ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா கிரானியில் சீவர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நோ டெத் சேலஞ்சு தான் விளையாட போகிறோம். வாங்க விளையாடலாம். இப்போ டே 1 ஆரம்பிக்க போகுது. வாங்க எந்திரிச்சாச்சு. நம்ம எடுத்தோடனே கிராணியை சத்தம் கொடுத்து எந்த சைடு போகிறான்றதை பார்த்துக்கலாம். இந்த ஓரமாக ஒழியும். இந்த ஓரமாக ஒழிஞ்சா இங்கிட்டு நிற்கிறோம். டக்குன்னு வா கிராணி. வந்துட்டா அப்படியே நின்றுட்டு போ. டக்குன்னு கிளம்பு கிராணி. நீ கீழே தான் போகணும். கீழே தான் போயே தீரணும். ஐயோ, வாங்க போகலாம். போயிட்டா அப்படியே மெதுவாக பண்ணி மெதுவாக அவள் எங்கே போகிறான்னு பார்க்கணும். இதான் நிற்கிறா. அப்படியே நிற்போம். நிற்கிறாள். ஐயோ பார்த்துட்டாடா. டக்குன்னு ஓடு 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 ஓடு. டோர்மான் இல்லை. ஐயோ பார்த்துட்டாடா. ஸோ அவுட் ஆயிடுவோம் போலையே. நோ டெத் சேலஞ்ச் அவ்வளோதானா? ஐயோ கீழே குனிஞ்சிராத. எப்பாடி நான் கூட குனிஞ்சிருவான்னு நினச்சிட்டேன் மக்களே. வாங்க போகலாம். இங்கே தான் நிற்கிறா கிராணி. போ அவ்வளோதான். அப்படியே திரும்பி போயிரு. அவ்வளோதான்டா போயிட்டா. இந்த ஓரத்தில் இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பேட்ரி எதுக்கு கிடைக்கிது? நம்ம சீவர் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். ஐயோ, இந்த பேட்ரி எடுத்து நம்ம அந்த சைடு சத்தம் போட்டுட்டு அப்புறம் இங்கிட்டு நம்ம போவோம். கீழே இந்த இடத்துல ஒளிஞ்சுக்குவோம். போகிறாளா என்னன்னு அப்படின்னா தான் தெரியும். டக்குன்னு போ. வந்துட்டா. போயிட்டாளா? இப்போ தான் போகிறா. உள்ள பேர் அவ்வளோதான். சூப்பர். டக்குன்னு நம்ம கீழே போவோம். போச்சு. ட்ராப்பு. டக்குன்னு அப்பாடி. ஐயோ டக்குன்னு இதாகுது. லேக் ஆகுது. டக்குன்னு போங்க. எப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்டில் தப்பிச்சிட்டோம். இங்கே தான் இந்த வரா. வா இந்த சைடு டெமிகேட் கொடுத்துட்டு அந்த சைடு வழியாக போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். டக்குன்னு எடு. ஐயோ வந்துடுவா போலையே. இங்கிட்டு வந்துரு. எப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. வா அவ்வளோதான். இப்போ இந்த சைடு டக்குன்னு போய் இந்த சைடு புக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம அதை திறந்து விட்டு வந்துடலாம். இந்த வழியாக போவோம். இங்கிட்ட இந்த சைடு சவுண்டு கொடுத்துட்டு போவோம். யாத்தாடி இங்கிட்டு சவுண்டு கொடுத்துட்டு இங்கிட்டு வந்தோம்னா இங்கிட்டே வரா. வாங்க டக்குன்னு போவோம். இந்த ட்ராப்பில் படாமல் போவோம். இங்கே இந்த கதவை திறந்துட்டு அப்படியே அங்கே போய் வச்சுட்டு நம்ம கீழே போவோம். இந்த வழியாக போவோம். இதான் ஈஸி வே. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ நம்மளுக்கு ஷார்ட் கன்னோட பாட்டு கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போயிடலாம். கிராணி சத்தம் கொடுத்தோம்ல, வந்துருவாளா காண? இப்போதைக்கு டக்குன்னு போயிடுவோம். இங்கே சவுண்டு கொடுத்துருக்கோம். எதுக்கு இன்னொரு அடி சவுண்டு கொடுத்துருவோம். நாங்கள் போவோம் இந்த சைடு. ஐயோ இதை வேறு திறந்தா இங்கிட்டு சவுண்டு கேட்கும்ல. சரி நம்ம திருப்பி அங்கே போய் சவுண்டு கொடுத்துட்டே வந்துடலாம். அவ்வளோதான். இன்னொரு அடி தூக்கி போட்டுருவோம். அவ்வளோதான். இங்கிட்டு போவோம். வாங்க கீழே போய் கன் பாட்டு எடுக்கிற இதில் போய் வச்சுட்டு வந்துடலாம். இங்கிட்டு தான் வராளா என்னன்னு தெரியலையே. சரி வாங்க நம்ம போவோம். என்ன பண்ணது இது? ஆளே காணுமே. எதுக்கும் இங்கே சவுண்டு கொடுத்துட்டே போவோம். இங்கிட்டுக்கு ஆளை காணும். இந்த வழியாகவே இப்போதைக்கு போவோம். டக்குன்னு போவோம். இங்கே கூட கன் பாட் இருக்குமே. இந்த இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இந்த கன் பாட் இருக்குன்னா இருங்க கிராணியை நம்ம போட்டு தள்ளிடுவோம். ஓகே
கிராணி டக்குன்னு வா டக்குன்னு வா டக்குன்னு வா டக்குன்னு வா. வரா வரா. உள்ளே பேர். அவ்வளோதான், உள்ளே போயிட்டா. டக்குன்னு அடைச்சிடு. அவ்வளோதான் கிராணி. இப்போ நீ செத்து போகிற. நம்ம மேலே போய் இருங்க ஒரு நிமிஷம். இங்கேருந்து செத்து போனதுக்கப்புறம் கூட நம்ம போவோம் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு செத்துப்போ கிராணி. எனக்கு வேலை நிறைய வேலை இருக்குது. டக்குன்னு செத்துப்போ. அவ்வளோதான், 2 நிமிஷம்தான். டக்குன்னு மேலே போய் இங்கனக்குள்ளே கன் பாட் இருக்கும் போது நம்மளுக்கு கிச்சனில் கூட கன் பாட் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அங்கனக்குள்ளே இருக்கான்னு ஒரு வாட்டி பார்ப்போம். இங்கே தான் இருக்கும். சூப்பர், நம்மளுக்கு 3வது பாட்டும் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு கன்னும் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு எப்படியோ கன்று கிடச்சிருச்சு. நம்ம நிறைய இடத்துல கன்று வச்சு சொன்னோம். கிராணியை சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு இருங்க, நான் அப்புறமே சொல்கிறேன். அந்த இதை எடுக்கும் போது வாங்க டக்குன்னு நம்ம இன்னொரு பாட்டையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே இருந்தா இருக்குது. டக்குன்னு ஃபஸ்ட்டு இப்போ திருப்பி நம்ம கிராணியை ஒரு அடி கொண்டுட்டே போயிடுவோம். ஆனால் இது எவ்வளோ நிமிஷம் கொடுப்பாங்கன்னு தெரிலையே. சரி, நம்ம மேல் வழியாக போவோம். இங்கே சவுண்டு கொடுத்துருக்கேன், ஆனால் இன்னும் ஆளை காணோம். பெசாடிக்கு மேலே போயிடுவோமா? இல்லை, இங்கே நிற்போம். சவுண்டை கொடுப்போம். சவுண்டை கொடுத்துட்டு கிராணி டக்குன்னு வா கிராணி. நம்ம இந்த இதை தள்ளி விட்டு இங்கேனையே வெயிட் பண்ணுவோம். ஒரு அடி ட்ராப் பண்ணி பார்ப்போம். இங்கே பறந்து உழுது. இப்போயாவது வா கிராணி, சீக்கிரம் வா. அந்த வரா. கிராணி, நான் இங்கே தான் நிற்கிறேன், வா டக்குன்னு. அவ்வளோதான், சூப்பர். போ பாடி. இந்த கிராணியை தள்ளி முடிச்சுட்டு போகிறதுக்குன்னு இப்போ நம்ம போய் அந்த காக்காவை சுட்டு தள்ள போகிறோம். வாங்க போகலாம். இங்கனக்குள்ளே குண்டு இல்லை. ஆமோ எங்கே இருக்கும்? இங்கனக்குள்ளே இருக்குது. டக்குன்னு எடு. அவ்வளோதான், போ டக்குன்னு போ. கீழே போகலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. காக்கா, நீ இப்போ செத்து போகிற. ரிமோட் கண்ட்ரோல் நம்மளுக்கு தேவையானது ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. லைக் செயின் கட்டர் கூட இருக்கும். செயின் கட்டர் தான் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன தான் இருக்குண்டு. இப்போ போய் நம்ம கிராணியை ஒரு அடி சுட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம சுட நம்மளுக்கு தான் ப்ராஃபிட்டு. ஏன்னா நம்ம நோ டெத் சேலஞ்ச் வேறு பண்ணுறோமா. அதனால் டக்குன்னு நம்ம போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு மூஞ்சி காமிச்சு அவுட் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது? ஸோ நம்ம வரலாம். நான் இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு அவள் வர்றதுக்கு. அவ்வளோதான், செத்துப்போ. வாங்க இப்போ திருப்பி மேலே போவோம். மேலே போய் ஆமோ லோட் பண்ணிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து இதுதான். வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன். இந்த ஃப்ரீஸ் ட்ராப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். வாங்க டக்குன்னு போயிட்டு வருவோம். இந்த இடத்த தான். இங்கேனா நம்ம கன்னை சுட்டு இருக்கணும்ல, அதே தான். சுட்டு அவ்வளோதான். சூப்பர். நம்மளுக்கு அந்த இடத்துல உட்டன் ஸ்டிக்கு கிடச்சிருக்கு. ஓகே, சூப்பர் தான். இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டு ரிமோட் கண்ட்ரோலையும் அப்புறம் உட்டன் ஸ்டிக்கையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். டக்குன்னு நீங்கள் போட்டு நம்ம போய் உட்டன் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, அவ்வளோதான், எடுத்தாச்சு. வாங்க மேலே போகலாம். கன்னை எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. அவ்வளோதான், நம்ம எடுத்துகிட்டு போய் திருப்பி நம்ம கிராணியை கொல்ல போகிறோம். வாங்க போகலாம். டக்குன்னு போவோம். போய் ஆமோவை லோட் பண்ணிடலாம். இங்கே எனக்குள்ளே இருக்குமே, அந்த இருக்குது. லோட் பண்ணிட்டு இப்போ கிராணிக்காண்டி வெயிட் பண்ணுவோம். கிராணி எங்கே இருக்க? வா டக்குன்னு
நான் இங்கே தான் நிற்கிறேன், வா வா. அவ்வளோதான். இந்த இடத்துலையுமே நான் கட் பண்ணியிருப்பேன், ஏன்னா ரொம்ப டைம் ஆச்சு, அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்ல, அதனால நான் இது பண்ணிட்டேன். இப்போ நம்ம கன்னை எடுத்துகிட்டு போய் ஸ்க்ரூ ட்ரைவர் ஓப்பன் பண்ணுற இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். எடுத்துரு அவ்வளோதான். டக்குன்னு போவோம் கீழே. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரில, வாங்க போகலாம். திறப்போம். ரஸ்டி பெர்லாக்கி கிடச்சிருவியா? சூப்பர் சூப்பர், ரஸ்டி பெர்லாக்கி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி லக்காக தான் இருக்கும் போல். ஓகே வாங்க போகலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அங்கேருந்து. உட்டன் ஸ்டிக்கு, அப்புறமேட்டு இது ரிமோட் கண்ட்ரோல் கூட நம்ம அங்கே போட்டோம்ல, அது என்ன இருக்குதுன்னு அந்த இடத்துல பார்த்து வந்துடலாம். லோட் பண்ணி இந்த இடத்துல போட்டு வந்துடும், ஏன்னா நடுவில் கிரானியராக வந்தால் டக்குன்னு இது பண்ணி இந்த இடத்த வந்து ஷார்ட் கன் எடுத்துடலாம்ல. வாங்க நம்ம இங்கனக்குள்ளேயே போட்டுருவோம். இப்போ போய் நம்ம கீழே போய் நம்ம அந்த இதெல்லாம் போட்டு வந்தோம்ல, அப்புறம் உட்டன் ஸ்டிக்கு, அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் இதெல்லாம் போட்டோம்ல, அந்த இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். டக்குன்னு போவோம். எதுக்கு மட்டும் கிராணி வந்துடாது. போய் நம்ம இதை வச்சுட்டு வரதுக்கு பதிலாக போய் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பெசாட்டிக்கு இங்கே சவுண்டு கொடுத்துட்டு போவோம், ஏன்னா இன்னும் 2 நிமிஷம் ஆகிருக்கும். ஓகே போகலாம் டக்குன்னு. பெசாட்டிக்கு நம்ம மஸ்ட்டே போயிடுவோமா? நான் அங்கே போடலான்னு நினச்சேன், நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். என்ன இருக்க சூப்பர், நம்மளுக்கு செயின் கட்ரு கிடச்சிருக்கு, நம்மளுக்கு ரிசீவர் எஸ்கேப் பண்ண எல்லாமே கிடச்சிருச்சு. இனிமேல் நம்ம கிரானிட்டேருந்து தப்பிச்சு உள்ளே போனால் மட்டும் போதும். கிராணியை முன்னாடி கூப்பிட்டு கொண்டுருவோமா ஒரு வாட்டி? கிராணி வா. வந்துட்டா அப்படி, அவ்வளோதான். போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், அந்த இதையும் உட்டன் ஸ்டிக்கையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த எடுத்துடலாம், நாங்கள் போகலாம். நம்ம மேலேயே போயிடுவோம், அதுதான் ஈஸியான கட்டு. ஓகே இங்கே தூக்கி போட்டு நம்ம போய் ஸ்பைடர் கீயையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே வாங்க டக்குன்னு கீழே போவோம். ஓகே இங்கே ரஸ்டி பெர்லாக்கி தானாகவே உள்ளுக்குள்ளே விழுந்துருச்சு, நல்லதாக போச்சு. இப்போ அந்த உட்டன் இதை எடுத்துகிட்டு உள்ளே விழுந்துடலாம். செயின் கட்டர் உள்ளே போய் எடுத்துருவோம், ஏன்னா உட்டன் ஸ்டிக்கு உள்ளே போகவே போகாது. இன்னும் இதுவும் போகாது போல், சொல்லி வாயம் உள்ளே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க இப்போ உள்ளே போகலாம். இந்த இதை இப்போ எல்லாத்தையும் உள்ளே போடணும். எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போயிரு, அவ்வளோதான். உள்ளே போயிடுச்சு, ரெண்டும் சேர்ந்தே விழுந்துருச்சு. உள்ளே போக முடியல. ஐயோ என்னாச்சு? அப்பாடி, நான் கூட போக முடியலையேன்னு நினச்சேன். போயாச்சு. இப்போ எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போவோம். ஒரு பொருளை மட்டும் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போயிடும். செயின் கட்டுற மட்டும் இப்போதைக்கு எடுத்துகிட்டு கரெக்டாக. ஆனால் உள்ளே வரும்போதே பயமாக தான் இருக்குது. ஐயோ தடி. சரி, பயத்தெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம போவோம். ஓடு 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 ஓடு, ரைட் சைடு திரும்புடா. யாத்தாடி, பக்கத்துலேயே நிற்கிறா. பார்த்துட்டா, டக்குன்னு உள்ளே போ. ஐயோ 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 அப்பா, இந்த மியூசிக் இன்னும் எனக்கு கேட்டுட்ருக்கு. ஓகே செயின் கட்டுற இங்கே போட்டுட்டு இப்போ நம்ம போகிறோம். நம்ம இப்போ வந்து இந்த தான் நிற்கிறா. டக்குன்னு நம்ம அங்கிட்டு ஓடிடுவோம். ஓடு 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 ஓடு, இந்த சைடு போயிடுவோம். எங்கே இருக்க? அங்கிட்டு போயிட்டாளா? இப்போ நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி கரெக்டாக இங்கே பார்க்கும் போது நம்ம டக்குன்னு இந்த சைடு வரும்போது ஓடிடலாம். வா வா, அவ்வளோதான். பார்த்துட்டா, வா வா வா, டக்குன்னு வா.
வா 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 இங்கே ஆளை காணோம் இன்னும். வா வா டக்குன்னு ஓடு 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 ஓடு. டக்குன்னு அப்பாடி உள்ளே வந்தாச்சு. இப்படியோ வெற்றிகரமாக ஒரு இதை வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே வாங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க. இங்கே வராளா? வாங்க போயிடுவோம். இருங்க, நம்ம ரஸ்டி பேட்லாக்கையும் சேர்த்தே எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிடலாம்ல, எடுத்து அந்த இடத்துல போடுவோம். நம்ம அடுத்து வரும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பிளானில் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே எனக்குள்ளே போட்டு இப்போ நம்ம உட்டன் உட்டன் ஸ்டிக்கையும் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வரலாம். இப்போ அங்கிட்டு போயிட்டா. டக்குன்னு இப்போ எடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ ஓடு 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 டக்குன்னு ஓடு. அதான் டக்குன்னு போ டக்குன்னு போ டக்குன்னு போ, உள்ளே ஏறிடு. அவ்வளோதான், சூப்பரு. எப்படியோ 2வது பொருளையும் வெற்றிகரமாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து 3வது பொருள் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவள் எங்கிட்ட இருந்து வரான்னு பார்ப்போம். 8 கால் வச்சிருப்பியே ஒரு இது. வா 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 வா. உங்கள் ஆளை காணோம். வந்துட்டாள் எங்கிட்டு. எங்கே இருக்கா? வந்துட்டா. ஓடு 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 டக்குன்னு போ போ போ. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் உள்ளே போயிடு. அவ்வளோதான். இப்போ ரஸ்டி பேட்லாக்கையும் எடுத்துகிட்டு போனோம்னா முடிஞ்சிருச்சு வேலையே. எடுத்துகிட்டு போயிடுவோம். வாங்க டக்குன்னு போயிடலாம். எதிர்க்க மட்டும் வரமாட்டால. வாங்க, இந்த ஓரத்தில் எதிர்க்க வந்துட மாட்டேல. வந்துடுவியா? எங்கிட்டு போனானே தெரில ஃப்ரெண்ட். சரி, நம்ம டக்குன்னு ஓடிடுவோம் பிசாடிக்கு. ஓடு ஓடு ஓடு, எதிர்க்க வந்துடாத. ஓடு. எப்போ அடி எப்படியோ வந்தாச்சு. எஸ், இப்போ திறந்துருவோம். சூப்பர். திறந்துருச்சு. இப்போ அவள் எங்கிட்டாவது இருக்காளான்னு பார்ப்போம். ஹாய், வா வா வா, உனக்கு பாய் சொல்லணும். அவன் எங்கே போன? ஆளையே காணோம். ரொம்ப நன்றி, நாங்கள் போயிட்டு வரோம். எங்களுக்கு இடம் கொடுத்த நன்றி, பாய். ஓகே, அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ என்ன போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, சூப்பரு, முடிச்சாச்சு எப்படியோ. ஓகே, பாய்.